ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அண்ட் பிரஷர்ல கஷ்டப்படுறீங்களா? குடும்பத்தில் சதா பிரச்சனையா? அப்ப உங்களுக்கான ஒரே சொல்யூஷன் இதுதான். மூலக்கணலை எழுப்பும் வாசி யோகாசனங்கள் மற்றும் அகவொளி தீட்சை. இடம் VMA ஹால், மேற்கு மாம்பலம், சென்னை. மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 9443653355. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் குரு பெருமானால் சக்தி உருவேற்றப்பட்ட ருத்ராட்ச மாலையும் வழங்கப்படும். பிரிந்த காதலர்களை சேர்க்கறதுக்கு ஏதாவது வசியம் இருக்கா? வசிய மூலிகைகள் இருக்குது. அந்த வசியம் பண்ணிட்டாங்கன்னா 12 வருஷத்துக்கு வேலை செய்யும். ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா இதை கூட வசியம் மூலமாக சேர்த்து வைக்க முடியுமா? இதில் அம்மா அப்பா ஒத்துக்கலை அப்படின்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் கூட சில வசிய மூலிகைகள் இருக்குது. நல்லா இருந்திருப்பாங்க, திடீர்னு வந்து அந்த ஸ்கின் டிசீஸ் வந்திருக்கும் அவங்களுக்கு. அது வந்து எங்கே போய் கேட்டாலும் அவங்களுக்கு சரியாகாது. இது வந்து செய்வினை தான். பண பிரச்சனை இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி மேம் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணுவீங்க? பண பிரச்சனைக்கு சில மூலிகைகள் இருக்குது. அதை வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி சுவாமி கிட்ட வச்சு டெய்லி விநாயகர். இப்போ இந்த பூஜை பரிகாரம் இதெல்லாம் வந்து வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? பேசிட்டு அவங்களுக்கு என்ன பரிகாரமோ நாங்கள் ஃபோன்லேயே சொல்லிவிடுவோம். அந்த விஷயங்களை நிறைய கிளைண்ட்ஸ் அது மாதிரி பண்ணி அவங்க அதுலேருந்து விடுபட்டு வெளியில் வந்திருக்காங்க. அதாவது வீட்லேயே வந்து நம்ம மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து ஈஸியான ஒரு பூஜை இருக்குது அப்படின்னா அது எது மேம்? அது வந்து டெய்லி ஒரு வெற்றில வச்சுட்டு விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு அருகம்புல் வச்சு, எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து இதை மாதிரி பண்ணாரு நான் சொல்லி. குழந்தையின்மைக்கு வந்து மாத்திரை மெடிசன் எதுவுமே வேண்டியதில்லை. ஒரு சின்ன கஷாயம் மாதிரி, அது ஆயுர்வேதிக் இதுதான். அதில் வந்து கர்மாவை கிளென்ஸ் பண்ணிவிட்டு அந்த கஷாயம் மட்டும் குடிச்சிட்டு அவங்களுக்கு அந்த குழந்தெல்லாம் பிறந்திருக்கு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் மோனிஷா. உங்கள் ஏரியாவில் நடக்கக்கூடிய நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆதன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலர் மற்றும் அஸ்ட்ராலஜர் ஹேமா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், தேங்க்யூ. ஸோ மேம், இந்த கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள சேர்க்கறதுக்கு வசியம் இருக்குது. இது மாதிரி பிரிந்த காதலர்களை சேர்க்கறதுக்கு ஏதாவது வசியம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க கோர்ட்டு கேஸ் வரலும் போகிறாங்க. ஸோ அது மாதிரி போகும்போது பிள்ளைங்க வந்து அவஸ்தைப்படுறாங்க. ஸோ அதனால் இந்த வாழ்வு வந்து ஒரு முறை தான். ஸோ அது வந்து குழந்தைங்கள நம்ம இந்த பூமிக்கு கொண்டு வந்துட்டோன்னா அதை வந்து கடைசி வரலும் பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மளோடது. ஸோ அது வந்து இது வந்து ஒரு சோஷியல்லையும் கூட அது வந்து கண்டிப்பாக அவங்கள பாதுகாக்கணுங்கிற ஒரு விதிமுறை இருக்குது. ஸோ அதனால் அவங்க கணவன் மனைவி ஒன்ஸ் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அப்படி குழந்தையும் பிறந்துருச்சு அப்படின்னா அவங்க பிரியக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதனால் அந்த குழந்தைகளோட ஃப்யூச்சர் எல்லாமே பாதிக்கப்படுது. அதனால் இந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஒரு புனிதமான ஒரு குழந்தைய நல்லபடியாக வளர்த்து கொண்டு வரணும்னா அது கண்டிப்பாக அதுக்கு அம்மா அப்பா வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைய வளர்க்குறது தான் வந்து உத்தமம். ஸோ அப்படி இருக்கச்ச இந்த மாதிரி பிரிஞ்சு போகிறது வந்து நல்லதில்லை. ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு போகிறவங்கள திரும்பி ஏதோ ஒரு டைம் தப்பு பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அதை ஒரு நிமிஷத்தில் அவங்க வந்து மறந்து போகிறது நல்லது. ஸோ ஏன்னா குழந்தைகளுக்காக வேண்டி ஃப்யூச்சர் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து வசியம் பண்ணி 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுல ஆட்சேபனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி வசியம் இருக்குது. சில மூலிகைகளை கொண்டு சித்தர்களால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சில நூல்களில் எல்லாத்துலேயும். ஸோ என்னோடய தாத்தாவும் சித்தர் இல்லையா, ஸோ அதனால் அதில் நிறைய மூலிகைகள் இருக்குது. ஒரு 4-5 மூலிகை இருக்குது. அதை சேர்த்து வச்சு நீங்கள் வந்து அந்த வசியம் பண்ணி கொடுத்தாக்கா கட்டாயம் பிரிஞ்ச கணவன் மனைவிங்க கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க. ஸோ அதுக்கு ஒரு வசியம் இருக்குது. அதே மாதிரி காதலர்கள் ஒன்று சேர்கிறதுக்கு, அதாவது பிரிஞ்சிடுறாங்க, பிரேக்கப்புங்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாள் சேர்ந்துருக்காங்க, அப்புறம் பிரேக்கப்புன்னு சொல்லி பிரிகிறாங்க. ஒரு சில டைம் வந்து ஆண் வந்து தற்கொலை முடிவுக்கு போகிறாங்க. சில டைம் பெண்கள் போகிறாங்க தற்கொலை முடிவுக்கு. எனக்கே நிறைய கிளைண்ட்ஸ் ஃபோன் பண்ணி நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன் மேடம், எதுவாவது பண்ண முடியுமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் இப்போல்லாம் மோஸ்ட்லி ஆண்கள் தான் வந்து பெண்ணு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கச்சா அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு வசிய மூலிகைகள் இருக்குது. அந்த வசியம் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஒரு 12 வருஷத்துக்கு வேலை செய்யும் அந்த ஒரு வசியம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கும் போது அவங்க 2 பேரும் ஒத்துமையாக அந்யோன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அந்த மாதிரி பிரிஞ்சு போக மாட்டாங்க. 12 இயர்ஸ்க்கு அந்த வசியம் மூலிகை வந்து வேலை
வேலை செய்யும். இது எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் 21 நாள்லேருந்து ஒரு 48 நாள் ஆகும். அந்த வசியம் பண்ணி நாங்கள் கொடுத்து அவங்க அதை செயல்படுத்தும் போது கட்டாயம் அவங்க வசியமாயிடுவாங்க. இப்போ வந்து 2 பேருமே சேரணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனா அவங்க குடும்பத்துல இருக்கவங்க வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா, இத கூட வசியம் மூலமா சேர்த்து வைக்க முடியுமா? கண்டிப்பாக அவங்க அம்மா அப்பா வந்து லாஸ்ட் வரலும் கூட வரப்போகிறதில்ல. எந்த ஒரு லைஃப்பும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்காக அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்கக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது. ஆனால் அவங்க வந்து நல்லா டிசைட் பண்ணிடணும். இந்த காதலர்கள் வந்து அம்மா அப்பாவை கேட்டால் வந்து லவ் பண்ணுறாங்க இல்லை இல்லையா? ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயம் அவங்களா முடிவு எடுக்கும்போது இதையும் அவங்களும் முடிவு எடுக்கணும். அப்படி முடிவு எடுக்காத பட்சத்தில் அம்மா அப்பா ஒத்துக்கலை அப்படின்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் கூட சில வசிய மூலிகைகள் இருக்குது. அப்படி பண்ணி சுமூகமாக அந்த காரியங்களில் சரிப்படுத்த முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் எங்களால் பண்ண முடியும். ஈவன் கவுன்சிலிங்கும் கூட நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து பில்லி சூனியம்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த காலத்துல உண்மையா அப்படின்றது ஒரு பிக் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஆனா அப்படியே அது உண்மையா இருந்தாலும் அதை உங்களோட இது மூலமா மாந்திரிகம் மூலமா வந்து எடுக்க முடியுமா மேம்? கண்டிப்பாக எடுக்க முடியும். ஒரு நல்லது இருந்ததுன்னா ஒரு கெட்டது கண்டிப்பாக இந்த பூமியில் இருக்குது. பிளாக் மேஜிக்காக அதெல்லாம் இல்லையே அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு நெகட்டிவ் வந்து நிறைய பேர் வந்து சரியாக படிக்கிறதில்ல, தூக்கம் வர்றது கிடையாது, நிறைய உடம்பு சரியில்லாமல் நோய்வாய்ப்படுறாங்க. நல்லா இருந்த மேடம், நல்லா இருந்தேன், நல்லா போயின்றது, என்னோடய வியாபாரம்லாம் நல்லா இருந்துச்சு, திடீர்னு எங்களுக்கு படுத்துருச்சு அப்படின்னா கட்டாயம் அது வந்து பிளாக் மேஜிக் தான். அதாவது செய்வினை தான். செய்வினை அதாவது இப்போ ஒருத்தர் எப்படின்னு சொடக்கு போட்டிங்கன்னா அப்படியே வந்து அந்த அவங்கள வந்து ஃபிட்ஸ் கூட வர வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜியெல்லாம் உள்ள இதெல்லாம் இருக்குது சில மூலிகைகளில், சில மந்திர தந்திரங்களில் இருக்குது. அப்படி இருக்கச்சா அந்த மாதிரி விழுந்துடுறவங்களும் உண்டு. சிலருக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா இருந்திருப்பாங்க, திடீர்னு வந்து அந்த ஸ்கின் டிசீஸ் வந்திருக்கும் அவங்களுக்கு. அது வந்து எங்கே போய் கேட்டாலும் அவங்களுக்கு சரியாகாது. இது வந்து செய்வினை தான். யாருக்கெல்லாம் அந்த ஸ்கின் டிசீஸ் வருதோ அது கட்டாயம் அது செய்வினை தான். அந்த செய்வினையில் போய் அவங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் இல்லை டாக்டர்கிட்ட போய் பண்ணாலும் டாக்டர் வந்து நல்லா இருக்குது, உங்களுக்கு எந்த ஒரு மெடிசனும் தர வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னன்னே புரியாது. அப்படி இருக்கச்ச சில மூலிகைகளை கொண்டு அந்த செய்வினையை எடுத்துட முடியும். அதுக்கு சில மூலிகைகள்லாம் இருக்குது. சில பவுடர் பேஸஸில் கொடுத்தோம்னா அதையும் சரி பண்ணி கொடுத்துட முடியும். இப்போ வந்து பொதுவாக ஒருத்தவங்க செய்வினை இன்னொருத்தவங்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விதமான ஒரு விஷயத்தில் அவங்க அஃபெக்ட் ஆகணும் அப்படின்றது கூட அவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுவாங்களா? செய்வினை இருந்துச்சுன்னா அதாவது சரியான தூக்கம் இருக்காது, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, பணப்பிரச்சனை இருக்கும் அவங்க வீட்டில், அப்புறம் வீட்டு வாசலில் அதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும், அதாவது பேய் பிசாசு பில் அந்த மாதிரி வர்றது. நல்லா இருந்திருப்பாங்க, திடீர்னு அந்த குடும்பமே வந்து செதஞ்சு போயிருக்கும். அடிக்கடி மரணம் ஏற்படுறது, ஆக்சிடெண்ட்ஸ் ஆகிறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்வினை கோளாறு. ப்ளஸ் இந்த கர்மானா அம்மா அப்பா செஞ்ச முன்னோர் செஞ்ச பாவங்கள் தொடரும். அந்த மாதிரி தொடரும் போது இது செய்வினையாக மாறி அவங்களுக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கறது. அதில் பணத்தடை வரும், அப்புறம் இந்த ஸ்கின் டிசீஸ் வரும், சரியாக தூங்க மாட்டாங்க, சரியான வேலைகள் பார்க்க முடியாது, எது எடுத்தாலும் அவங்களுக்கு தடங்கள் வரும். ஸோ அந்த மாதிரி தடங்கள் உள்ளவங்க இது கட்டாயம் இதுக்கு ஒரு சில வசிய மூலிகைகள்லாம் இருந்து சில பரிகார பூஜைகள்லாம் பண்ணால் இது கட்டாயம் இந்த பிரச்சனையிலேருந்து அவங்களால விடுபட்டு வெளியில் வர முடியும். முக்கியமாக பணப்பிரச்சனை இருக்கும், ஃபைனான்ஷியலாக கடன் பட்டிருப்பாங்க. இந்த கடன் வந்து கண்டினியூஸாக அவங்களுக்கு கடன் இருந்துக்கிட்டே இருக்கும், என்ன பண்ணாலும் தீராது. இல்லைன்னா இவங்க யாருக்காவது பணம் கொடுத்துருப்பாங்க, அந்த பணம் திரும்பி வராது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது வந்து தனி சப்ஜெக்ட், அது கர்மா கிளென்சிங் அதில் போகும் அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பண பிரச்சனை இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி மேம் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணுவீங்க? பண பிரச்சனைக்கு சில மூலிகைகள் இருக்குது. அதை வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி சுவாமிக்கிட்ட வச்சு டெய்லி விநாயகர் பிள்ளையார் பிடிச்சி. அது என்ன மூலிகைன்னு சொல்லலாமா நம்ம நேயர்களுக்கு? பண பிரச்சனை நம்ம சுலபமாக வீட்லேயே வந்து வழிபாடு செய்யக்கூடிய முறைகள். அதுக்கு சில சஞ்சீவி மூலிகைகள் இருக்குது, சஞ்சீவி மூலிகைகள் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் 2 மூலிகை இருக்குது. அதெல்லாம் அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா நாங்கள் சொல்லுவோம், அந்த மூலிகைகள்லாம் அவங்களுக்கு கொடுப்போம். அது கொடுக்கறச்ச அவங்களுக்கு பணப்பிரச்சனை எல்லாம் நீங்கிருக்கு. அதே மாதிரி லோன் வாங்க போகும்போது சில மூலிகைகள்லாம் நீங்கள் வாயில் அடைச்சிட்டு போனீங்கன்னா அந்த லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடும்.
ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ செய்வினை இருக்கிறவங்க கண்டிப்பாக சிலருக்கு ஃபிட்ஸ் எல்லாம் வருது செய்வினைனால், வந்து வாயில் ரத்தம்லாம் வந்து அவங்களால வந்து எந்த காரியமும் பண்ண முடியாமல் அவங்க வந்து டாக்டர்கிட்ட போனாங்கன்னா டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஒன்றுமே இல்லையே இது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க, வெறும் டேப்லெட்டை கொடுத்துட்டு. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அடிக்கடி ஃபிட்ஸ் வருது, வாயிலிருந்து ரத்தம் வருது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து செய்வினை தான். அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக சில மூலிகைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வைக்கும்போது இது இப்போ எப்படி டாக்டரே அனாலிசிஸ் பண்ண முடியல, டயக்னோசிஸ் பண்ண முடியலன்றீங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பிளாக் மேஜிக்கால தான் ஆயிருக்குன்றதை நீங்கள் எப்படி மேம் கண்டுபிடிப்பீங்க? அதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஸ்கேனிங் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்குது. அப்படி இருக்கச்சா அடுத்து சரி என்ன தான் பிரச்சனை அப்படின்னு நாங்கள் த்ரூ மெடிடேஷன் மூலிமா நீங்கள் போனீங்கன்னா அவங்களோட கர்மா இருக்கும், முன் ஜென்ம கர்மா அந்த மாதிரி இருக்கும்போது அதில் பாதிப்புகள் இருக்கும். அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செய்வினைகளில் அவங்க அதாவது 7 ஜென்மம் இருக்கும் இல்லையா, நம்ம 7 ஜென்மத்தில் அவங்க அப்பாவுக்கு பண்ணியிருப்பாங்க, அவங்க இறந்துருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்களோட ஜென்ரேஷனில் ஒரு 7 தலைமுறை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்தந்த ஜென்மத்தில் வரும்போது நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே நீங்கள் யாராவது ஒரு அஸ்ட்ராலஜரோ இல்லை யாராவது இந்த மாதிரி பண்ணுறவங்களோ அவங்கள தொடர்பு கொண்டு அதுக்குரிய விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம். சிலர் வந்து டாக்டர்கிட்டையும் போய் மெடிசனும் சாப்பிட்றாங்க, சரியாகவும் ஆக மாட்டேங்கிறது. ஸோ என்னன்னே தெரியாமல் அவஸ்தைப்படுறாங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இன்னும் ஃபாரின் கண்ட்ரீஸில் இன்னும் நிறைய என்னன்னே தெரியல. ஆனால் வந்து இப்போ இருக்க சொசைட்டியில் எல்லாம் மாடர்ன் வேர்ல்டு அப்படி போயிடுறாங்க. ஆனால் இதை வந்து கண்டுபிடிச்சி இதுக்குரிய தீர்வை தேடிக்கிட்டாங்கன்னா இதுலேருந்து மீண்டு வெளியில் வரலாம். இதுக்கு சில மூலிகைகள் இருக்குது, அந்த மூலிகைகளில் நாங்கள் கொடுப்போம். எங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டாங்கன்னா கொடுப்போம். அதுக்குரிய ஆலோசனையும் சொல்லி அதுக்குரிய தீர்வும் நாங்கள் கொடுப்போம். நீங்கள் நேராக பார்க்க முடியுமான்னு எல்லாருமே கேட்குறாங்க. நேராக பார்க்குறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு எனர்ஜி வந்து செட் ஆகுறதில்ல. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வருவாங்க. அப்படி இருக்கச்சே நம்மளால் அந்த எனர்ஜியோடு எங்களால் போராட முடியல. அதனால நான் பார்க்குறதில்ல. அவங்க வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டாங்கன்னா அது செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ இந்த பூஜை பரிகாரம் இதெல்லாம் வந்து வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? பூஜை பரிகாரம் வந்து நாங்கள் ஒவ்வொரு ஃபோன்லேயே பேசிட்டு அவங்களுக்கு என்ன பரிகாரமோ நாங்கள் ஃபோன்லேயே சொல்லிவிடுவோம். அந்த விஷயங்களை நிறைய கிளைண்ட்ஸ் அது மாதிரி பண்ணி அவங்க அதுலேருந்து விடுபட்டு வெளியில் வந்திருக்காங்க. அதாவது பணம், பதவி, பட்டம், அதாவது என்ன சொல்கிறது, ப்ரமோஷன்ஸ் வேணும், இன்க்ரிமெண்ட் வேணும், வேலையில் வந்து எனக்கு இப்படியே இருந்துகிட்டே இருக்குது, ஸோ அதுக்குரிய ப்ரமோஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்படின்னும் போது அதுக்கும் அந்த இழந்ததை மீட்கிறதுக்கும் ஒரு சில கோவில் ப்ளஸ் பரிகாரங்கள்லாம் செஞ்சு கொடுத்து அதுலேருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு மணி ஃப்ளோ வர மாதிரியும் பண்ணி கொடுத்துருவோம். இப்போது வீட்லேயே வந்து நம்ம மணி ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து ஈஸியான ஒரு பூஜை இருக்குது அப்படின்னா அது எது மேம்? அது வந்து டெய்லி ஒரு வெற்றில வச்சுட்டு விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு அருகம்புல் வச்சு, எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணார் நான் சொல்லி, அவங்க வந்து பிஸ்னஸில் நல்லா பெரிய இப்போ டாப் லெவலில் வந்துட்டாங்க. அதை வச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றணும். ப்ளஸ் நாங்கள் கொடுக்குற அந்த ஒரு மூலிகை ஒன்று இருக்க சஞ்சீவ் மூலிகை, அந்த மூலிகையும் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா கட்டாயம் அந்த மணி ஃப்ளோ வந்துடும். ஓகே. இப்போ வந்து இந்த கர்மா கிளென்சிங் வந்து என்ன பண்ணாலுமே வந்து நம்ம தொடர்ந்துட்டே தான் வருது இல்லையா? நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்காங்க, நிறைய ப்ரொசீஜர்ஸ் எப்படிலாம் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுலேருந்து முழுமையாக விடுபடுறதுக்கு என்ன மேம் பண்ணணும்? அதாவது நம்ம கர்மா கிளென்சிங்னா நம்ம முன்னோர் செஞ்ச பாவங்கள் தான் கர்மாவாக நமக்கு தொடருது. அது இல்லாமல் இந்த ஜென்மத்தில் நம்ம எத்தனையோ பாவங்கள் பண்ணியிருப்போம், நமக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நம்ம செஞ்சுருப்போம் அது. ஆனால் நம்மளை கேட்டோன்னா நம்ம எந்த தப்பும் பண்ணலையே, நான் நல்லா தானே பேசிகிட்டு இருக்கேன், எல்லாம் நல்லது தானே பண்ணுறேன், எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னா இவங்க பண்ணியிருப்பாங்க போன ஜென்மத்தில் இல்லை இந்த ஜென்மத்துலேயும் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து பரிகாரம் செஞ்சு தரோம். அந்த பரிகாரம் செஞ்சுட்டு அவங்க வந்து பித்ரு தானம் பண்ணணும், பித்ருக்கள் கடமை செய்யணும். அது வந்து காசி ராமேஸ்வரம் அப்படி கிடையாது, வேறு சில கோவிலெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே போய் தான் பண்ணணும். அங்கே அதாவது விடுபட்ட ஆன்மாக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அங்கேருந்து விடுதலையாகி
மேல் லோகத்துக்கு போகக்கூடிய ஒரு சன்னதி இருக்குது. ஸோ அங்கே போய் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து நீர்நிலையில் அவங்க குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பணப்பிரச்சனை தடை இருக்குது இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி போகும்போது அவங்களுக்கு அடுத்த ஒரு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அதாவது முன்னாடியெல்லாம் வந்து யூரோப்பியன்ஸோட காடு அனுபீஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த காடு ஏன்னா அங்கே ஏன் நம்ம முன்னாடி இதில் எல்லாம் வந்து மம்மீஸ் எல்லாம் உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஆன்மா வந்து கரெக்டான பாதையில் பயணிக்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி மம்மீஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி செய்யும் போது ஹெவனுக்கு போகிறதா ஹெல்லுக்கு போகிறதா, அதாவது சொர்க்கத்துக்கு போகிறதா நரகத்துக்கு போகிறதா அப்படிங்கிறத அதை கைட் பண்ணுறது அனுபீஸுங்கிற ஒரு காடு, யூரோப்பியன் காடு. ஸோ அங்கே அந்த மாதிரி மம்மீஸ் பண்ணும்போது அப்போ வந்து அந்த ஜென்ரேஷன் இதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ அடுத்த ஜென்மத்தில் வரும்போது அதுக்குரிய நல்லது எல்லாத்தையும் எடுத்து அந்த தெய்வம் வந்து நமக்கு கொடுக்கும், அந்த யூரோப்பியன் காட்ஸ். அதுக்காக தான் அந்த மம்மீஸே நமக்கு பண்ணி வைக்கிறாங்க. அதாவது அடுத்த பிறவியில் வரும்போது நம்ம என்னெல்லாம் வச்சுருந்தோமோ, பொக்கிஷங்களோ இல்லை புதையலோ எது வச்சுருந்தாலும் அந்த காலகட்டங்களில் இந்த கர்மா கிளென்சிங் நம்ம பண்ணிடுறோம் இல்லையா, பண்ணி முடித்த உடனே அந்த காலகட்டங்களில் அது நமக்கு கைட் பண்ணி கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து எப்படியும் இந்த ஜென்மத்தில் கொண்டு வந்து சேர்த்துடும். ஸோ அதுக்காக வேண்டிதான் அந்த கர்மா கிளென்சிங் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும், நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமணம் லேட் ஆகுது, இல்லை திருமண தடை ஏற்படுது, குழந்தையின்மை, இந்த மாதிரி விஷயங்களை கூட உங்கள் மாந்திரிகம் மூலமாக குணப்படுத்த முடியுமா? கட்டாயம் அவங்களோட திருமண தடை இருக்கிறதுக்கு அவங்களோட ஜாதகம் அனுப்பணும். நேமு, டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து இவங்க அதை அனுப்பணும். அனுப்புனாங்கன்னா திருமண தடைக்குரிய என்ன பிரச்சனையோ அதை நாங்கள் ஜாதகத்தில் பார்த்து அந்த திருமண தடையை நீங்கிறதுக்கு சில பரிகாரங்கள்லாம் இருக்குது. அது வந்து இப்படி போயிட்டு நீங்கள் வர்றதுக்குள்ளேயே நாங்கள் சொல்கிற பரிகாரங்களை செஞ்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு திரும்பி பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த வரன் அமைஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அடுத்து வந்து குழந்தையின்மைக்கு வந்து மாத்திரை மெடிசன் எதுவுமே வேண்டியதில்லை. ஒரு சின்ன கஷாயம் மாதிரி, அது ஆயுர்வேதிக் இதுதான். அதில் வந்து கர்மாவை கிளென்ஸ் பண்ணிவிட்டு அந்த கஷாயம் மட்டும் குடிச்சிட்டு ஒரு 3 months மட்டும் அவங்க அந்த விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த குழந்தெல்லாம் பிறந்திருக்கு. இப்போ வந்து ஒரு சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் 6 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. இப்போ வந்து குழந்தை பிறந்துருச்சு அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு குழந்தை முடிஞ்சிச்சு, நாங்கள் சொன்ன ட்ரீட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்துச்சு. இப்போ 2வது கன்சீவாக இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்வினைனால் அவங்க அவஸ்தைப்பட்டிருந்தனால அவங்களால அந்த குழந்தை பேர் இல்லை. ஏன்னா அவங்க அம்மா அப்பாவோட சாபங்கள், பித்ரு சாபம் அது மாதிரிலாம் இருந்ததுனால அதுலேருந்து அவங்களுக்கு என்னன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சி அந்த ஜாதகத்தில் கிளியர் பண்ணி கொடுத்து, இப்போ வந்து எப்படி மேடம் இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு காடை வச்சு தான் நம்ம பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து மெடிசன்லாம் சாப்பிட வேண்டியதில்லை. சின்னதாக ஒரு கஷாயம் மட்டும்தான் பண்ணும்போது பாடியில் வந்து நாங்கள் ஹீலிங் கொடுத்துருவோம். ஹீலிங் கொடுக்குறச்ச நீங்கள் நேரடியாக வரணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாமே நாங்கள் த்ரூ மெடிடேஷன் மூலயமா பண்ணி ஹீலிங் பண்ணி அவங்களுக்குரிய காரியங்கள் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். அது மாதிரி பணத்தடைக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா மேம்? பணத்தடைக்கு கட்டாயம் உண்டு. நிறைய பேர் கடனில் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்காங்க. ஸோ கடன் வந்து தீரணும் அப்படின்னா பணம் வேணும். ஸோ அந்த பணத்தை வந்து எங்கேயும் போய் கேட்டாலும் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ அதுக்கு என்னென்னா, விஷ்ணு பகவானை டெய்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு துளசி, அப்புறம் ஒரு சில நாங்கள் கொடுக்குற மூலிகை பரிகாரங்களை கொண்டு அவங்க செய்யும் போது எண்ணி ஒரு 21 நாளைக்குள்ளேயே அவங்களோட வீட்டில் பணப்புழக்கம் ஏற்படும். ஏதோ எங்கேருந்தோ எப்படியோ ஒரு பெரிய பிஸ்னஸ் கிடைக்கலாம், இல்லை யாரோ கொண்டு வந்து தரலாம், இல்லை எப்படி வேணால் அந்த மிராக்கிள் வந்து நடக்கும். இது வந்து கண்கண்ட உண்மை. இது நாங்களாம் பயனடைஞ்சிருக்கோம், மற்றவங்களுக்கும் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமையே இருக்காங்க. அதாவது அவஸ்தையிலேயே பட்டுட்ருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. வாயை விட்டு சொல்லவும் மாட்டுறாங்க. இல்லை நேராக சூசைட் பண்ணிக்கிறான், இல்லைன்னா டிப்ரெஷன், இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, அது மாதிரி போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் என் கண்ணெதிரில் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோலாம் சொல்லலான்னு வந்திருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்களோட நேரத்தை எங்களுக்காக வந்து செலவழித்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.